ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாலி ஃபேமிலி விலாக்ஸ். இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற பட் ரோஸ் கலெக்ஷன்ஸ், பட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, டேபிள் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, போர்ச்சுலக்கா ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கலெக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். பாருங்கள் கலர்ஸ்லாம் எவ்வளோ அழகழகாக இருக்குது அப்படின்னு. சிங்கிள் பெட்டல்ஸ், டபுள் பெட்டல்ஸில் இருக்குது, டபுள் கலர் கலந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இதுக்கு வந்து என்ன கேரிங் அப்படின்னா கேரிங் டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க வெயில் வேணும். வெயில் இருந்தால் மட்டும்தான் மொட்டு வைக்கும், மொட்டு வச்சு பூக்கள் வரும். கலர்ஸ் மட்டும் நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கலாம் என்னென்ன கலர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு. இதில் வந்து முழுக்க வெயில், அதே மாதிரி 2 நாளைக்கு ஒருக்க தண்ணி. இல்லை அப்படின்னா மண் வந்து ட்ரை ஆகிடும். நீங்கள் வந்து தரையில் வச்சிங்க அப்படின்னாலும் நல்லா பூக்கும். தரையில் வச்சுருக்கப்போ அதுக்கு அதிகமான கவனம் நமக்கு தேவையில்லை, தண்ணி மட்டும் ஊற்றினாலே போதும். பட் பாட்டில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்போ அதில் வந்து நமக்கு வந்து நம்ம அரிசி கழுவுறோம் இல்லையா, அந்த தண்ணி, உளுந்து அலசுகிறோம் இல்லையா, அந்த தண்ணி ஊற்றணும். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு வந்து தனியாக நீங்கள் வந்து ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்லாம் நீங்கள் வந்து வாங்கியெல்லாம் இதுக்கு பண்ண வேண்டியதில்லை. இதுக்கு நம்ம நார்மல் தண்ணியும் வெயிலும் இருந்தாலே பூக்கள் அதிகமாக வைக்கும். ஒரு பூக்கள் வச்சு அந்த பூ வந்து இன்றைக்கி பூத்து முடித்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து கிள்ளி விட்டுறணும். அதுக்கு பக்கத்துலேயே மொட்டுகள் இருக்கும். அந்த மொட்டுகள் அந்த மொட்டுக்களை கிள்ளிடாமல் பக்கத்தில் உள்ள பூவை மட்டும் ப்ரூனிங் பண்ணி விட்டுறணும். அப்படி பண்ணும்போது அடுத்தடுத்த மொட்டுகள் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எங்கள் வீட்டை பொறுத்தளவு இப்போ வந்து அதுக்கான வெயில் வந்து அந்த செடிகளுக்கு கிடைக்கல. பெரிய செடிகள் வளர்ந்து இதுக்கு வந்து வெயில் இல்லாமல் பண்ணதுனால பூக்கள் அதிகம் இல்லை. நிறைய இருந்த இடத்துல இப்போ கொஞ்சம் தான் வந்து பூக்களே இருக்குது. அதனால் நான் எதுவும் இனிமேல் மறுபடியும் ரீபார்ட் பண்ணி இது எல்லாத்தையும் நான் வேறு இடத்துல வெயில் இருக்க இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வீடியோ போடுறேன். நம்மக்கிட்ட இருக்க கலர்ஸ் மட்டும் பாருங்கள். எல்லோ, ஆரஞ்சு, பிங்க்கு, இப்போ அதிலே கலர்ஸ் நிறைய கலந்ததெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஹேங்கிங்க்கு சூப்பராக இருக்கும். வெயிலில் வச்சு நல்லா ஹேங்கிங் பண்ணி விட்டோம் அப்படின்னா, தனித்தனி கலராக பிரித்து ஒன்றையும் வச்சோம் அப்படின்னா அப்படியே வந்து பொக்கே மாதிரி எல்லாம் பூத்து இருக்கும். சூப்பராக இருக்கும். நானும் ஹேங்கிங்லலாம் வச்சுருக்கேன். இது நீங்கள் ஒரு 2-3 கட்டிங்ஸ் இருந்து யார்கிட்டையும் வாங்கினாலும், இல்லை நம்ம ஆன்லைனில் வாங்கினா கூட கட்டிங்ஸ் வச்சாலே வந்து நமக்கு இதில் வந்து செடிகளில் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிரும். ஒரு 8-9 ஓ கிளாக் ஆகும்போது, மார்னிங் வந்து 8-9 ஓ கிளாக் வரும்போது பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி ஒரு 1 மணி 1:30 மணிக்கெல்லாம் வந்து பூக்கள் வந்து வாடிடும். இதுக்கு வந்து கேரிங் அப்படின்னா வெயில், தண்ணி இது 2ம் இருந்தால் பூக்கள் நல்லா பூக்கும். இதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம், பூக்கள்லாம் நிறைய வைக்கணும் அப்படின்னா அடிக்கடி வந்து ப்ரூனிங் பண்ணி விடணும், அதை வந்து கட் பண்ணி விடணும். இதுக்கு வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற காய்கறி கழிவுகள் ஏதாச்சும் நம்ம வந்து அதுக்கு நம்ம ஊற்றி விடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாட்டில் வச்சுருக்குறோம் அப்படின்னா அதுக்கு கவனிப்பு நம்ம கொடுக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிற கலர்ஸில் இப்போதைக்கு பூக்கள் கம்மியாக தான் இருக்குது. 2வது மழை காலத்தில் வந்து பூக்கள் அதிகமாக இருக்காது, வெயில் காலத்தில் தான் பூக்களும் இருக்கும். இருந்தது பூத்ததை எடுத்திருக்கேன். கலர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவே எடுத்தேன். மறுபடியும் இது எல்லா கலரையும் நான் தனித்தனியாக பிரித்து செடியில் ஊனிட்டு நான் மறுபடியும் வீடியோ எடுக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் வந்து இதில் ஒரு கட்டிங்ஸ் எடுத்து நார்மல் மண் அதில் வந்து கொக்கோ பீட் கலந்துக்கிட்டாலும் சரி, இல்லை எரு கலந்துக்கிட்டு மண் வந்து ரொம்ப ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் விரல் விட்டால் போகிற அளவுக்கு, தண்ணி வந்து எல்லாத்துக்கும் போகிற அளவுக்கு நமக்கு வந்து மண் கலவை இருந்தாலே போதுமானதாக இருக்கும். தானாக இது வந்து நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா அது முளைக்குமோ முளைக்காதோங்கிற கவலையே உங்களுக்கு வேண்டியதில்லை. கண்டிப்பாக பூக்கள் வரும். செடியும் நல்லா துளிர் வரும், பூக்கள் வரும். அடிக்கடி கட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கணும். மற்றபடி இதுக்கு வந்து பெரிய அளவில் வந்து நமக்கு வந்து கேரிங் அப்படின்லாம் நமக்கு ஒன்றும் இல்லை. நமக்கு டெய்லி மனசுக்கு சந்தோஷமாக கலராக பூத்துருக்கும். அதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.